ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Thank you for inviting me at least the last day. கடைசி நாளாவது என்னை கூப்பிட்டதுக்காக ரொம்ப நன்றி. It's better to sit at the back seat. பேக் சீட்டில் உட்காந்து Youngsters, வாலிபர்கள் வந்து எனக்கு முன்னாடி ஓட விடுவது நல்லது. ஆமாம், இந்த ஊழியத்தை அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களை தூக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளை வந்து முன்னாடி உட்காந்துக்கும், அப்பா வந்து பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பா சொல்லுவார், பிள்ளை வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா வந்து வயசாயிரும். அவர் வந்து பையன் வந்து நல்ல வாலிபன் ஆயிடுவான், மீசெல்லாம் வந்துடும். அவன் வந்து தோல் உயரத்துக்கு வந்துடுவான். அவன் வந்து வண்டி ஓட்டுவான், அப்பா வந்து பின்னாடி உட்காந்துருப்பார் இல்லையா. அதான் அது அப்படிதான் இருக்கணும். she is very jealous for me. No, you have to sit in the front all the days. சொல்ல இல்லை இல்லை, உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் தான் முன்னாடி உட்காரணுன்றாங்க. So that's a blessing. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களை நிறைய பேர் பெற்றோர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் பிள்ளைகள் வந்து செய்யணும்னு நிறைய எதிர்பார்ப்பீங்கன்ட்டு. நீங்கள் பின்னாடி இருக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா, அதை ரசிப்பீங்க. ஆண்டவர் வந்து வந்து ஒரு தகப்பன் இல்லையா. நீங்கள் வந்து உண்மையான தகப்பனை பார்க்கணுன்னா எல்லா தகப்பன்களுக்கெல்லாம் தகப்பனாகிய தேவனை பாருங்கள். அதனால தான் அவரை வந்து அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே அவரை பிதாவேன்னு கூப்பிடலை. யாரும் தேவனை வந்து பிதான்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர் இந்த மத்தியில் இருக்கிறார். எல்லா பயத்தோடு கூட இங்கேயும் அங்கேயும் பார்க்கக்கூடாது. அது வந்து ஒரு பயம் இருந்துச்சு. அது நடுக்கத்தோடு கூட இருந்தாங்க. அது நல்லது தான். அப்போ மக்கள் வந்து அவரை வந்து பாஸாக பார்த்தாங்க, ஒரு தேவனாக பார்த்தாங்க, ஒரு வல்லமையுள்ள ஒரு அற்புதமான ஒரு தேவனா பார்த்தாங்க. ஆனா ஒரு ஆள் வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, என் பிதாவே நானும் என் பிதா ஒன்றா இருக்கிறோம் சொன்னார் பாரு. அந்த மத மக்கள் வந்து அவங்கள அது ஜீர்ணிக்கவே முடியல. என்னது, அவரை என்னுடைய வல்லமையான ஒரு தேவனா, வானம் அவரை கொல்லாது, பூமி அவரை கொல்லாது. ஆண்டவர் பேசும் பொழுது நாங்களாம் நடுங்கணும். நாங்கள் வந்து மோசைக்கிட்ட ஓடி போய் ஐயோ ஆண்டவர் எங்களோட கூட பேச வேணாம், நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொன்னோம். சிலர் யாராவது தேவனை பார்த்தாங்களா, அவங்க அப்படியே செத்து விழுகணும்னு. நமக்கு தெரியும், ஆண்டவர் வந்து உடன்படிக்கை பெட்டியில் இருந்தார், ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தார். ஒருத்தர் உதவி செய்ய போனார், தொட போனார் அந்த பெட்டியை, அவர் செத்து போயிட்டான். அதனாலேயே அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு கணத்துக்குரிய ஒரு தேவனாக இருந்தார். இந்த மனுஷன் கலிலேயக்காரரு, ஒரு மரியாளுடைய குமாரன். திடீர்னு அவர் சொல்றாரு, என்னுடைய உபதேசம் வந்து என்னுடைய உபதேசம் இல்லை, நான் என்னுடைய பிதாவிடத்தில் எதை பெற்றுக்கொண்டேன். அவர் சொல்றாரு, என்னுடைய பிதா என்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு அவர் காட்டுகிறார். அது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு வந்து மக்கள் வந்து மேலே கோவம் இல்லை, நான் அவங்களோட கூட இருந்தேன்னா நானும் முதல் ஆளாந்து சொல்லியிருப்பேன், கல் எடுத்துருந்துருப்பேன். நான் சொல்லியிருந்திருப்பேன், ஐயோ எவ்வளோ ஒரு பயத்துக்குரிய தேவனை பார்த்து நீங்கள் அப்பா பாவம்னு இருந்த மக்கள், நீங்கள் வந்து ஒரு மண்ணுனால் உருவானவங்க நீங்கள் அவர் அப்பான்னு கூப்பிடுறீங்களா? எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து பரிசெய்யர் சதுசெய்யர் மேலே கோவப்பட மாட்டேன். அவங்க அதை பார்க்கல, அவ்வளோதான். அவங்க அவரை ஒரு பயத்துக்குரிய தேவனா தான் பார்த்தாங்க, பயபக்திக்குரிய தேவனா. பல சபைகள் வந்து இந்த உலகத்தில் இன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க கிருபையின் பேரில் எல்லாத்தையும் செய்கிறாங்க. அதனால நினச்சாங்க, எப்பா நம்ம பயப்படுவோம், பயப்படுவோம், அவங்க எங்கே பயத்திலேயே வைங்கன்ட்டாங்க. ஏசு எல்லா தடவையும் சொன்னார். பிலிப்பு கேட்டான், ஐயோ நான் பிதாவை பார்க்கணும் அப்படின்னா. என்னது, பிதாவை பார்க்கணுமா? ஐயோ நான் பிதாவை பார்க்கணும்னு கேட்டேன். பிலிப்பே, நீ என்னோடு கூட 3 வருஷம் இருக்கிற, நீ என்கிட்ட பிதாவை பார்க்கணும் கேட்குறியா? நீ என்னை கண்டது. ஆமென். பிதாவை கண்டா நானும் என்னுடைய பிதா ஒன்றாயிருக்கிறோம். ஆமென்.
அவ்வளவுதான். பரிசேயர்கள் சதிசேயர்கள் எல்லாரும் ஒவ்வொரு முறையும் அப்பா 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 பிதா 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 பிதான்னு சொல்லும்போது ஒரு தடவை கூட இல்ல. ஆண்டவர் யெகோவா தேவன், ஓ ஆண்டவர், ஆமென், தேவனே. So they could not accept it. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க எல்லாரும் கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பக்தி உள்ள மக்கள், ரொம்ப பக்தி உள்ள மக்கள், ரொம்ப எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. அவங்க அவங்கள வெறுக்கல, ஆனா அவங்க தேவனை ரொம்ப அதிகமா நேசிச்சாங்க. அவங்கள ஒரு மனித தரத்துக்கு இறக்குறீங்களேன்னு கோவப்பட்டாங்க. கல் எடுத்தாங்க. யோவான் 10வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கலாம். இயேசு சொன்னார், ஏன் நீங்க கல்லையே எடுக்கிறீங்க? நான் நிறைய அற்புதங்களை செய்தேன், எது உங்களை எரிச்சல் படுத்துச்சு? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அற்புதங்கள்லாம் பரவாயில்லப்பா, ஓகே தான், சுகமளிக்கிறது ஓகே தான், பிசாசுகளை துரத்துறது ஓகே தான், நீ ஒரு மனுஷனா இருந்துட்டு நீ தேவனை அவரை பிதான்னு சொல்றியா? நீ அவரோடு தேவனோடு கூட அவரை நீ ஒன்றா வைத்து பார்க்கறியான்னு சொன்னாங்க. அதே வசனம் தான் சொன்னாங்க. நீ உன்னை தேவனுக்கு சமமாய் நீ உன்னை தேவனுக்கு சமமாய் வச்சுக்கிட்டது என்ன பண்றது? நான் அப்பான்னு கூப்பிட்டா நானும் அப்பாவும் ஒரே சேர்ல உட்காந்துக்கலாம்ல. ஆமா, நம்ம ஒரே கிளாஸ்ல இருக்கிறோம், ஒரே தரம், நமக்கு ஒரே சாயல் இருக்குது, நமக்கு ஒரே ஜீவன் இருக்குது, அதே வித்து எனக்குள்ள இருக்குது, அதே ஸ்தானம் இருக்குது, அதே சொத்து எனக்கு இருக்குது. அவர் தான் முதலாளி, நான் அவரோடு கூட இணைந்து செய்கிற ஒரு தொழிலாளி, அவரோடு கூட வேலை செய்கிறவன். சொல்லட்டுமா? அவங்க இயேசு சிலுவைக்கு கொண்டு போகல, அவர் அற்புதம் செய்ததுனால அவர் சிலுவை கொண்டு போல, அவர் தன்னையே தேவனுக்கு சமமாய் அவர் வைத்துக் கொண்டதுனால, தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டதுனால தான், அவர் தன்னை தேவன் என்று சொன்னதுனால தான், தேவனை பிதா என்று சொன்னதுனால தானே அவர் சிலுவையில கொண்டு போனாங்க. நீங்க அப்பான்னு கூப்பிடணும்னா ஆமென், அதுக்கு ஆமென் இயேசுனுடைய ஜீவனை கொடுக்க வேண்டியது. நீங்க பிதான்னு அவரை கூப்பிடுறது தயவு செய்து அது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நீங்க हे हमारे बाप, என்னுடைய அப்பாவே, तुझे आसमान है, तेरा नाम पाक मान है, பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் तेरी மகிமைப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. He couldn't. हमारे बाप, महातिल शिखर बहा और रमा सहांदल रमाशा पाक मान जाए, तेरी बादशाही. அவங்களால புரிஞ்சுக்கல முடியல. அப்பா அப்படின்னா रोज की रोटी हमारे आज भी हमको दे दे. ஆண்டவரே, என் கையில இருக்கிற 5 அப்பத்தும் கையில கொடுத்து ஆண்டவரே, அப்பா आज हम दे दे. जीवन की रोटी तू है, वही हमारा बल है. जीवन की रोटी तू है, वही हमारा बल है. हमारे बाप आगे, हमारे बाप आगे, हमारे हमारे दिलवर. This is the revelation.
அந்த வெளிப்பாடு that makes you அதுதான் stand. உங்களை நல்ல நேரா நிற்க வைக்குது. Before demon, அசுத்த ஆவிகளுக்கு முன்பாக நீங்க அவரை ஒரு தேவனுடைய ஒரு வேலைக்காரனா நீங்க பார்க்கல. அசுத்த ஆவிகள் உங்களை இவர் வந்து ஒரு வாரிசு அப்படின்னு பாக்குது. ஆமா, அவன் வந்து ஒரு வாரிசு, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய அதிகாரத்தினுடைய ஒரு வாரிசுன்னு சொல்லி பாக்குது பிசாசு. हमारे बाप तू जो आसमान में है तेरा नफा मान जाए तेरी बादशाही तेरा नफा बाबा 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 हे हमारे बाप this formula, first chapter, இந்த பிதா முதலாவது அதிகாரத்துல hero, அவர் தான் ஹீரோவா இருந்தார். Genesis first, ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்துல I need light come, வெளிச்சம் உண்டாவதான்னு சொன்னார். அவ்வளவுதான். everything, எல்லாரும் prayer, ஜெபம் இல்ல. to whom he to pray, யார்கிட்ட போய் ஜெபம் பண்றது? அவர் யார்கிட்ட போய் ஜெபம் பண்றது? he said, let there be light, வெளிச்சம் உண்டாக்கடவுதான எபிரேய மொழியில வெளிச்சம் வெளிச்சம் உண்டாவதாக. அவ்வளவுதான். அது வெளிச்சம் வந்துருச்சு. water, தண்ணீர் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவ்வளவுதான் வந்துருச்சு. ஒரு இடத்துக்கு போய் ஒதுங்கிருன்னா ஒதுங்கிருச்சு. பூமி அதுல இருந்து வானோடனே வந்துருச்சு. அவர் அதை பார்த்தார். அவர் தான் பார்த்தார். அவர் சொன்னார், நீ பூமி, நீ வந்து கடல், நீ வந்து வானம், அப்படி எல்லாத்துக்கும் நீ சூரியன், நீ சந்திரன், எல்லாவற்றையும் அழகா சொன்னார். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், சரி நான் செய்துட்டேன், now I have to hand over the key, the whole year, இப்போ மூடு என்னோட சாவியை to the hand எடுத்து of the one who carries யாரு என்னுடைய சுவாசத்தை சுமந்துட்டு இருக்கானோ, என்னுடைய வித்து யாருக்குள்ள இருக்குதோ அவன் கையில கொடுக்கணும். நான் ஏற்கனவே அவனுக்குள்ள நான் ஊதிட்டேன். I am Padaga, நான் பெரிய தேவன், அவன் சோட்டா தெய்வமா மாறிட்டான். அதே சுவாசம், அதே சுவாசம், அதே ஜீவன், அதே ஜீவ், அதே ஞானம், அதே அதிகாரம். ஆமென். ஷபரா கதரா பசியந்தலா ரபா ஓரா பாபா ஷந்தலா ரபா ஷந்தலா ரபா சங்கலா பரகதலா ஓரா பாபா பாபா மாமா ஷந்தலா ரபா. जैसे तेरी मर्जी आसमान में पूरी होती जैसे तेरी मर्जी हमारा हताला आसमां में महातारा पूरे होते जैसे तेरी मर्जी जमान पर पूरी हो जाए वैसे तेरी मर्जी जमीन पर भी पूरे हो जाए everybody say, Father, ஆது பிதாவே, உம்முடைய சித்தம் பரத்துல செய்யப்படுவது போல whatever you desire, நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ, எதெல்லாம் உங்க ஆசையா இருக்குதோ அது 100% இந்த பூமியில பரத்துல செய்யப்படுது. இப்போ பூமி அதுவும் உங்களுடைய சித்தத்தை செய்யட்டும். 100%. जैसे तेरी मर्जी आसमान में पूरी होती जैसे तेरी मर्जी आसमां में पूरे होते वैसे तेरी मर्जी तेरी मर्जी जमीन में पूरी हो जा जमीन में पूरे हो जाए वैसे तेरी मर्जी
जमीन में पूरी हो जाए ए हमारे बाबा 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 तू जो मामा है मामा मरला तेरे नाम मामा जाए तेरे बादशाह आए तेरा नमक माना जाए तेरी बादशाही Lift up your hand and everybody say, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரத்துல செய்யப்படுவது, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த பூமியில, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வருவதாக. ஷாபாலஹா துலரஹா ஜமஹதல. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தினால நாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், எங்களுக்கு உங்க ராஜ்யம் வரணும் ஆண்டவரே, உங்க ராஜ்யம் வர வேண்டும் ஆண்டவரே, இந்த பூமியில உங்க ராஜ்யம் வரணும் ஆண்டவரே. அப்பா, இந்த பூமி பாடுபட்டு கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரே, துரைத்தனங்கள் மேல எல்லா அதிகாரங்கள், எல்லா அந்தகார லோகாதிபதிகள், எல்லா துன்மார்க்க ஆவிகள், வாழ்ந்த மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், வாங்க உங்களுடைய நாமம், உம்முடைய நாமம், உம்முடைய நாமம் அது உயர்த்தப்படுவதாக, அது மகிமைப்படுவதாக ஆண்டவரே, அது உயர்த்தப்படுவதாக. உலகமெங்கும் உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ஆழ்தத்துவம், ஆளுகை அது இந்த பூமியில வருவதாக. உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் அது இந்த பூமியில செய்யப்படுவதாக, மரத்துல செய்யப்படுவது போல. ए हमारे बाप तू जो आसमान में है तेरी मान जाए तेरी बादशाह हुए तेरा नमक माना जाए तेरी बादशाह. நான் சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப வல்லமையான ஜெபத்தை இப்ப நீங்க பண்ணீங்க. இந்த பாட்டை பாடியே நீங்க ரொம்ப வல்லமையான ஒரு ஜெபத்தை நீங்க பண்ணீங்க. ஏசு நம்மக்கிட்ட சொன்னார், சொல்லும்படியாக நீங்க என்கிட்ட கேட்கும் போது என்னோட ராஜ்யம் வருவதாக அப்படின்னா நீங்க ராஜ்யம் வருணர் அந்த உண்மையாகவே நான் உங்களை ஒரு செய்தியை கேட்க மக்கள் நிறைய பேர் வருவாங்க, வந்து ஊழியக்காரர்கள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஆனால் நீங்கள் வந்தது ஆமேன், உபவாசம் பண்ணி ஆமேன் உங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிக்க வந்தீங்க. யார் தலைவராக இருக்கிறான்றலாம் நீங்கள் பார்க்கல. நான் அது உங்களை ரொம்ப வாழ்த்தி பாராட்டுறேன். ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன கேட்டாங்க, அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் சொன்னேன், நன்றி ஆண்டவரே, இதை தான் நான் அது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பல வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஓரா பாபா சந்தல் ஓரா பரமர. அப்ப நீங்க எல்லாம் வந்து ஒரு முத்துக்கள், வெராக்கா ஊழியத்தினுடைய முத்துக்கள். அலெக்ஸ் வந்து ஒரு சாம்பியன் மாதிரி. செமினாருக்கு முன்னாடி பயங்கரமான திட்டு வாங்கினேன். எப்படி இவங்களெல்லாம் நீ தேர்ந்தெடுத்த? சிலரை வந்து நான் எடுத்திருக்கவே மாட்டேன். பெராக்கா உண்மையாவே அவங்க சுமந்துட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பெராக்கா இருக்குது, அதான் பிரச்சனை. இது ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ். இப்போ பெராக்கா எக்ஸ்ட்ரா பிளஸ் வேண்டாம். பெராக்காக்கு ஆமென். எப்படி உடன்படிக்கை பெட்டியை வந்து ஆசாரிகள் சுமந்து கொண்டு போனாங்களோ அப்படிப்பட்ட மக்கள் தான் எனக்கு வேணும். அப்படியே என்னோட தலைவர்கள் வந்து இங்கே வந்தாங்க. என்னுடைய ரூம்ல வந்து பயங்கரமா எல்லாம் என்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து நிற்கிறாங்க.
I always நான் எப்போதும் மக்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள உயர்த்துறது வந்து 2 விஷயம் இதில். என்னுடைய பயங்கர கடினமான ஒரு திருத்துதலுக்கு வராங்களா கரெக்ஷன், அவங்க டெஸ்ட் பண்ணாங்கன்னா அடுத்து அதை விட அதிகமாக இருக்கும். அவங்க அதை பாஸ் பண்ணாங்களா இப்போ இன்னும் சூடு ஏறும். 7 மடங்கு அதிகமா சூடு ஏத்துல பாருங்க. பக்கத்துல பராக்கிரமசாலிகள் போனா கூட எரிஞ்சிருவாங்க. அப்ப கூட சொல்லுவேன், வா ராஜா நீதான் தலைவன் சொல்லிருக்க. பல மக்கள் வந்து நான் சிரிக்கும் போது அவங்கள சிரிப்பாங்க. நான் ஆண்டவர் என்ன வேற ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு போயிருவாங்க. அல்லேலூயா. உட்காருங்க. புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. என்ன சத்தம் வந்துட்டு? அண்ட சராசரத்தை படைத்தவர என்னுடைய அப்பா தூண்டுறேன். உங்களுக்கு வந்து அது ரொம்ப சுலபம் அப்பான்னு கூப்பிடுறது. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம என்ன சொல்லிட்டோம், எங்கள் பரலோக பிதாவே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம விட்டுட்டோம், அதோட பாக்கியத்தை நம்ம பார்க்கல. அவரை அப்பான்னு கூப்பிடுறோம் நம்ம. ஆமென். அது வந்து அது முக்கியம். என்னது திட்டு வாங்கணும் என்கிட்ட. நீங்களாம் ரொம்ப லக்கி. நீங்க என்னுடைய கரெக்ஷன் நீங்க பார்க்கல. 2வது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த தலைமைத்துவத்தில் இருக்கவங்க, ஊழியத்தில் இருக்கவங்க, அவங்களுடைய வேத அறிவை வச்சோ, ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸ். வேத அறிவு ரொம்ப தேவைதானா, அவங்களுடைய அபிஷேகத்தை வச்சும் நான் எடுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் தானா அபிஷேகத்தை பற்றி சொல்லி கொடுத்தீங்க. அப்போ ஏன் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க? நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து பிரசங்கி, அவ்வளோதான். நான் அபிஷேகத்தை பார்த்து நான் ரொம்ப சல்யூட் பண்ணுறேன். அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. அவங்கள இன்னைக்கு என்ன இந்த லோடை சுமந்துட்டு போகணுன்னா, இந்த தரிசனத்தை தூக்கிட்டு போகணுன்னா, அது வந்து என்னை நசுக்கி கொண்டு என்னை பயங்கரமாக அழுத்துகிற ஒரு 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலா. நீங்கள் வந்து தலைமைத்துவத்தில் இருந்தீங்கன்னா, ஒரு தலைவனாக இருந்தீங்கன்னா, அது வந்து ஒரு பாக்கியமா இல்லை பாரமான்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அது ஒரு பெரிய 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 ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. நீங்கள் தேவனோடு கூட நடக்கலைன்னா இந்த ஊழியமே உங்களை வந்து நசுக்கி கொன்றும். ஆண்டுடைய ஊழியம் வந்து ஒரு நாளும் மனிதனால் செய்யவே முடியாது. ஆண்டுடைய ஊழியம் வந்து ஆமென், தேவனே நமக்குள்ள இருந்து செய்யணும். அதான் தேவனுடைய ஊழியம். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க ட்ரை ஆயிருங்க. டேபிள் வந்து ஃப்ரை பண்ணிடுவான் அவங்கள. அவங்க சொல்கிறேன், பல மக்கள் வந்து நசுங்கி போனது வந்து வேற எந்த ஒரு விஷயத்தினால இல்லை, ஊழியத்தினால தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய வேலையை தன்னுடைய மாம்ச ஞானத்தில் செய்ய பார்த்தாங்க. எவ்வளோ முட்டாள் பாருங்க அவங்கள. உங்களை பற்றி நான் பேசலைங்க, யார் நினைக்கிறாங்களோ அவங்கள சொல்கிறேன். எப்போ 6 வயசு பிள்ளை வந்து நீங்கள் என்ன சுமக்குறீங்களோ அதை சுமக்க முடியாது. நீங்க ஆண்டவருடைய பாரத்தை கொடுக்கணும் விரும்புறீங்களா? நீங்க சுமக்க முடியுமா? அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப திமிரு பிடிச்ச பெருமை பிடிச்ச ஆள். நான் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்ய முயற்சி பண்றேன்றீங்க. யார் உங்களை முயற்சி பண்ண சொன்னது? ஷபாலா கத்தலரா. தேவனுடைய வேலை ஒரு நாளும் எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாது, தேவன் மட்டுமே செய்ய முடியும். எப்படி? அவனுடைய சுவாசம் எனக்குள்ள இருக்கு, அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, அவருடைய ஞானம் எனக்குள்ள இருக்குது, அவருடைய அதிகாரம் எனக்குள்ள இருக்குது. ஆமாம். ஒரே வித்தியாசம் என்னன்னா, சில பாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கோபப்பட்டுருவீங்க. ஆனால் பெராக்காலியில் நினைக்கிறவங்க, அவங்க இங்கே இருந்தாங்கன்னா அவங்க தான் பூண்டியில் கடைசியாக நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அப்படி செய்ய முடியாது. ஆண்டவருடைய வேலை அது ஆண்டவரால் மட்டும்தான் சுமந்து கொண்டு போக முடியும்.
நீங்க சொல்லுங்க என்கிட்ட. Can a father's ஒரு அப்பாவுடைய ஒரு பாரத்தை குழந்தை தூக்கிட்டு போக முடியுமா? the father will அப்பா சொல்லுவாரு, குழந்தை இங்க வா வா என் பையன் தூக்கிக்கோ, அத வந்து தோள்ல மேல வச்சுட்டு போட்டு போவாரு. அதுதானே சரி. நீங்க துன்மார்க்க பெற்றோர்களே அதை செய்றீங்க. ஆனா உங்களுடைய தேவன் ஊழியம் பெருசா இருக்குது, ஆமா ஆண்டவரே, ஊழியம் வந்து யுத்தம், ஆமா ஆண்டவரே, தூக்கிட்டு போ. ஓஹோ, அவர் அப்படியே உட்காந்து ஹா ஒரு பெரிய குச்சி வச்சுட்டு உட்காந்து டம்னு அடிக்கிறாரு உங்களை. எவ்வளவு ஒரு அசிங்கமான படம் வச்சிருக்கிறோம் பாருங்க ஆண்டவரை பத்தி நம்ம. be honest, நான் உண்மையா சொல்லட்டுமா? even if you agree with நீங்க என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல. my real என் உண்மையான மனுஷன் இருக்கான் பாருங்க, new creation. இந்த புது சிருஷ்டி இருக்கிறான் பாருங்க, அந்த மனுஷன், உண்மையான அந்த மனுஷன் இருக்கான் பாருங்க, உள்ளான மனுஷன் தேவன், Are 100% அவங்க 100% ஒரே மாதிரி இருக்கிறாங்க. என்னுடைய எர்த்லி சூட், இந்த வெளியே இருக்க சூட்டை தவிர மற்றபடி நான் உள்ள இருக்கிறோம் ஆண்டவர் ஒண்ணுதான். ரொம்ப கஷ்டப்படும். the same man went to the moon. அதே மனுஷன் தான் வந்து நிலாவுக்கு போனான், ஆனா அவன் நிலாவோட சூட் போட்டான். Why God created? ஏன் ஆண்டவர் வந்து மனுஷனை தன்னுடைய சாயல்ல உருவாக்குனார், தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், சுவாசத்தை கொடுத்தார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சுவாசத்தை கொடுக்கறது என்ன அர்த்தம்? என்னுடைய ஜீவன் உனக்குள்ள இருக்குது அம்மா, என்னுடைய ஜீவன் உனக்குள்ள இருக்குதுடா தமிழ்ல. என்னுடைய ஜீவன் உனக்குள்ள இருக்குது, என்னுடைய ஞானம் உனக்குள்ள இருக்குது, என்னுடைய மகிமை உனக்குள்ள இருக்கிறது. இந்த 2 பேர் வந்து நிர்வாணமா இருந்தாங்க, ஆதாமும் ஏவாளும். அவங்க நிர்வாணமா இல்ல, அவங்க மகிமையினால முழுவதும் அப்படியே மூடப்பட்டிருந்தாங்க. உடுத்துவிக்க ஆண்டவர் சாயங்காலத்துல வந்தோடனே அவங்க 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சுப்பாங்க ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது யாரும் தேவனை பார்க்க முடியாது, பார்த்து உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லுது. எப்படி அது சாத்தியமா இருந்துச்சு? இந்த பூமிக்குரிய சூட்டு வந்து அதுவும் மகிமையினால மூடப்பட்டிருந்தது. நான் வந்து XYZ வாசல நான் ABCயை பேசுறேன். நான் பைபிளுடைய முதல் பக்கத்தை வாசிட்டு இருக்கிறேன், 2வது பக்கத்தை வாசிட்டு இருக்கிறேன். Why God made ஏன் ஆண்டவர் இந்த மனிதனை இந்த பூமிக்குரிய சரீரத்துல உருவாக்கினார்? work in the earth? He needs அவனுக்கு வந்து ஒரு சூட் தேவைப்பட்டுச்சு. I have 2 suits. எனக்கு 2 சூட்டு. For you to ஒன்று வந்து நீங்க பார்க்கறது, இன்னொன்று வந்து இந்த உலகத்துல வேலை செய்யறது. உண்மையான ஒரு நபர் யாரு? ஆண்டவருடைய சுவாசம். you want God's life. If you don't like it, God. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆண்டவர் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன அளவுல இருப்பார். I tell you, if you அவங்க சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, call me as நீங்க என்ன கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் பரவாயில்ல, யார் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க கடைசி நாள்ல அப்படியே எழும்பிடுவாங்க. they have answer for the world. அவங்களுக்கு தான் அந்த உலகத்துக்குரிய பதிலே அவங்க கிட்ட தான் இருக்குது. அவங்க தேவனை போல நடந்துப்பாங்க, அவங்க தேவனை போல பேசுவாங்க. ஆமென். தேவனை போலவே அவங்க சிருஷ்டிக்கிற அற்புதங்களை செய்வாங்க, தேவனை போலவே பரிசுத்தமா இருப்பாங்க. ஆமென். அவங்க பிசாசுகளை தேவனை போலவே துரத்துவாங்க. பிசாசுகளை துரத்துறதுன்னா எல்லா அந்தகார வல்லமைகளையும் ஆளுகை செய்கிறவரா இருப்பாங்க. ஆமென். அந்த ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா விட்டு எங்கேயோ இடத்துல இருங்க, அவ்வளவுதான். हमारे तू जो आसमान में है, तेरा नंपा मान जाए, तेरी बादशाही महातिरियो. எத்தனை பேர் நான் ஒரு மனுஷனா இருந்து நீங்க என்ன உங்களுடைய மகளா மாத்திருக்கிறீங்களே ஆண்டவரேன்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுங்க பார்க்கலாம். ஆமே. ஒரு சின்ன ஒரு பிள்ளையா, ஒரு சின்ன குட்டி தெய்வமா நீங்க என்ன மாத்திருக்கிறீங்க. ஆமென். ஷபரபா கதரபா சந்தலரபா ரபரபா. யானையோடைய குட்டி வந்து யானை குட்டி, குரங்கோட குட்டி வந்து குட்டி குரங்கு, பூனை குட்டி வந்து குட்டி பூனை, தேவனுடைய குட்டி வந்து குட்டி. தூஷணம் பேசாத.
இது வந்து தூஷணம், இது வந்து பொய்யான கள்ள உபதேசம். ஓ, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க உங்களை தேவனுடைய அந்த கண்ணாடியில நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சிம்சோனை பார்க்கல, நீங்க அவரை போல மாறும்போது நீங்க தாவீதை நீங்க பார்க்கல. ஆமென், ஆமென். அதனாலதான் அவனுக்கு ஆமென் சபடரம். நீங்க சிம்சோனை வந்து பார்க்கல. நான் மாம்சத்துல இருக்கிற, மேல போறேன் கீழே வரேன் மேல கிளம்ப, மலையாளம் மலையாளம். நீங்க சாலமோனை பார்க்கல 1000 வைஃப் வச்சுக்கிறதுக்கு. வேதம் சொல்லுகிறது ஆமென், நாம அவரை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு. ஆமென். அவரை கண்ணாடியில காண்கிறது போல, அவரை கண்டு, கண்ணாடியில காண்கிறது கண்டு. ஆமென். தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து எனக்குள்ளே அவர் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஆமென். நீங்க அவரை பார்க்க பார்க்க, ஓ அதுதான் நானு, ஓ அவரை போலதான் நான் இருக்கிறேன், ஓ அதுதான் நானு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு, இததான்பா என் பிள்ளைகள் அப்படி இருக்கணும் விரும்புறேன். அது யார்? நீதான் அது. நாம் அவரை பார்க்கும் போது நாம் அவரை போலவே மகிமையிலிருந்து 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 மகிமைக்கு போகிறோம். ஹல்லேலூயா. அதே சாயலாக, அதே சாயல். நீங்க இயேசுவை போல இருக்கலாம்பா. ஆமா, பிதா மாதிரியா, தெய்வத்தை போலவா? இயேசு யாருங்க? இப்ப நம்ம போட்டோம்னா அடுத்த யூடியூப்ல சொல்லுவாங்க, இங்க எல்லா பக்கமும் கள்ள உபதேசம் வருதுன்பாங்க. அந்த காலத்தெல்லாம் கடந்து வந்துட்டேன் நான். ஒரு நாள் வரும். ஆமென். இப்படிப்பட்டதான ஒரு அன்பு பிதா நம்ம மேல வந்து காட்டியிருக்கிறார். ஆமென், ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி, ஆமென், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் நம்ம கொடுத்த இது பாருங்க. 1 யோவான் 3, 1, 2, 3. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, பாரு பாரு பாரு, 1 John 3. ஐயோ, நான் பல தடவை நான் படிச்சிருக்கிறேன்னா. இல்லை பாரு, நாம் ஆமென், பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அது நாம் அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவனுடைய மகா பெரிய அன்பு உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படியாக. தேவனுடைய பிள்ளை என்றால் அதே ஜீவன், அதே சுபாவம், அதே வல்லமை, அதே வித்து, அதே DNA. இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஆராதனையே வேற ஒரு மண்டலத்துக்குள்ள போயிடும். இல்லன்னா இப்படிதான் பாடிக்கிட்டு இருப்பீங்க. களி கூறுன்னு பாரு ஜேசன் பாஸ்டர் வந்து, நீங்க வந்து ஆண்டவரே நான் உங்களை ஆராதிக்கிறேன். எல்லாம் மாய்மாலக்காரன், எல்லாம் ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க ஆராதனையே மாறிடும், உங்க பாட்டு மாறிடும், நீங்க பிதாவோடு பேசுறதே மாறிடும். அப்பா இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா, நியூஸ் பேப்பரை பாத்தீங்களாப்பா?
ஓ ஆன்டி கன்வர்ஷன் வந்துச்சப்பா. அவங்களுக்கு தெரியலப்பா, நீங்க யாரும் தெரியலப்பா. ஆமென். ஷபரபரப ஷந்தரபரபரபர. மரபரபரபரப ஷந்தர. இல்லனா நான் ஒரு மாபா. இல்லனா ஐயோ நான் ஒரு மாப்பாவி நீங்க பாட வேண்டியதான். பாப்ரே 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 பாபு. பாபி பாபா. இல்ல நியூஸை பார்த்து தேவடா தேவனே Have mercy upon us. ஐயோ எங்க மேல கிருபையாயிரும் இரக்கம் பாராட்டு. அவர் சொல்லுவாரு, He teaches me to அப்பா அவன் எனக்கு கிருபை பாராட்ட சொல்லி தரானான்னு பாரு ஆண்டவர் உங்களை பார்த்து. பாருங்க தானே. பா எனக்கு ஆகாது. Our prayer change. ஆமென். நம்முடைய ஜெபம் மாறும். ஆமென் No more. ஆமென். இனிமேல் நம்ம ஒரு பிச்சைக்காரன் வந்து கையில சட்டி தூக்கிட்டு போய் ஆண்டவரே கொஞ்சம் கிருபை கொடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் அன்பை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, பிரபுவே அப்படின்னு பாடுறது கிடையாது. Comes here. அது என்னன்னா அது வந்து சிங்காசன அறையில ராஜாத்து சிங்காசனம் உட்காந்துருக்காரு, நீங்க அவருடைய குமாரன் உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஒரு மனவாட்டியை வச்சுக்கோங்க. Prayer. ஜெபம் வந்து அது என்னன்னா பிதா கிட்ட பேசுறது, குமாரன் வந்து பிதாவிடம் பேசுறது அந்த சிங்காசனத்துல. ஆமென். தேவனுடைய சிங்காசனத்துல இந்த சத்தியம் அது ஆமென் தேவனுடைய சபையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. No image. அங்க ஒரு சாயல் இல்லை. Why people go ஏன் மக்கள் வந்து பாவத்துக்குள்ள போறாங்க விசுவாசிகள்? அவங்களுக்கு ஒரு சரியான வந்து ஒரு சாயல் இல்லை. அவங்க ஏன் அன்புக்காக அலையிறாங்க? அவங்க வந்து அன்பு தேவனுடைய அப்பா. ஆமென். அவங்க அப்பாவை வந்து அனுபவிக்கல. உங்களுக்கு அது புரியுதா? நீங்க பெராக்கால இருந்தீங்கன்னா நான் எதெல்லாம் சொல்றேனோ நீங்க இதை வந்து லட்சக்கணக்கான தடவை நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. கபரா சந்தர வரவரவரவ சந்தர கரபரவா ஓ ரபபப சந்தரவ. 1ஆம் அதிகாரம். அப்பா Then he said, அதுக்கப்புறம் சொன்னாரு, நான் எல்லாவற்றையும் உருவாக்குனேன்னு சொல்லிட்டேன். animals அப்புறம் மிருகங்களை நான் உருவாக்கிட்டேன், பறவைகளை எல்லாவற்றையும் நான் உருவாக்கிட்டேன். அப்புறம் ஆண்டவருடைய பேட்டர்ன் என்னன்னா அவர் எதெல்லாம் சிருஷ்டிக்கிறாரோ அது முழு உலகத்தையும் நிரப்பணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து ஒரு மாங்காய்க்குள்ள ஒரு வித்தை வச்சுட்டார், விதையை வச்சுட்டாரு, தேங்காய்க்குள்ள, கொய்யாப்பழத்துக்குள்ள, ஆரஞ்சுக்குள்ள விதை வச்சுட்டார். விதை இல்லாத எதுவுமே இல்லை. இப்போ பழங்கள் வந்து விதையெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து நரகத்துலேருந்து வருது. அதாவது விதையில்லாத பழங்கள், விதையில்லாத கிரேப்ஸ் அப்படின்றாங்க. ஆண்டவர் விதையை போடுகிறார். எல்லாம் அவர் உருவாக்குற எல்லாத்துக்குள்ளேயும் விதை இருக்குது. can I tell you the revelation? உங்களுக்கு நான் ஒரு வெளிப்பாட சொல்லட்டுமா? ஆமா, கொசுக்குள்ள கூட விதை இருக்குது. கொசு வந்து கொசுவை பிறப்பிக்குது. And fills the whole முழு பூமியை அது நிரப்புது. and God becomes ஆண்டவர் வந்து ரொம்ப தனிமையா உணர்ந்தார். யானை என் கூட பேசுறது இல்லை, நான் அதுகிட்ட பேசுறேன். எல்லா யானை வந்து எல்லாம் ஆன்னு வந்துடுது. அவர் சொன்னாரு, ஐயா ஐயோ ரொம்ப தனிமையா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஆமென். நீங்க தான் ஆமென் ஆண்டவருடைய அன்பின் பசிக்கு நீங்க தான் பதில். ஓ ராமா சந்தல ரபா சந்தரப ஓ ரபா பாபா சந்தல ரபா கதரப. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? நான் நெகேமியாவை நிறைய முறை படிச்சு பார்த்தேன், நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்தேன். நான் இங்கே வந்துட்டு நான் நிறைய விஷயங்களை எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாமல் உங்கள் நோட்டை நிரப்புறது இல்லைப்பா, திருப்பி பிரசங்கம் பண்ணுறது இல்லை, இந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார், சரி இப்போ நாம் மனிதனை உருவாக்குவோம் நம்மளுடைய ஞானத்தோடு கூட. யானை குட்டி வந்து யானை மாதிரியே இருக்குது, அதே வித்து இருக்குது, அதே கால் இருக்குது, அதே வல்லம் இருக்குது. ஒன்னே என்னன்னா அது வளர்ச்சி இல்லை, அவ்வளோதான். இல்லைன்னா அதே தானே, யானை தானே, வளர்ச்சி தான் இல்லை. அதனால பவுல் சொல்றாரு, நான் மீண்டும் கற்ப வேதனைப்படுகிறேன்.
கற்பவேதம் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு. ஆமென். உருவாகும்னா அவர் வந்து குறைவற்றவரா இல்ல, எல்லாம் இருக்குது. வளர்ச்சி. நீங்க ஒரு வந்து குட்டி தெய்வமா இருக்கிறீங்க, நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறீங்க தேவனுடைய சாயலுக்கு, உங்களுடைய பக்தியில, உங்களுடைய தெய்வத்துவத்துல. நீ வந்து ஒரு பொசுனா, நீ வந்து ஒரு தேவனை போல மாறுனா எப்படிங்க? எப்படி நீங்க எந்த ஜென்மத்துல அதை செய்ய முடியும்? நம்மளுடைய முழு பிரசங்க கலை இருக்க பாருங்க, அது மாறணும்ன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் பரிசுத்தர், நீ பரிசுத்தமா இரு. நீ யாரு? நீ வந்து ஒரு பாவி, அவர் தேவன். நீ ஒரு மனுஷன், அவர் தேவன். சரி, நான் என்ன பண்ணணும்? நீ அவரை போல மாறு. நல்லது, நீ எல்லாம் சிரிச்சீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில மக்கள் வந்து சிரிக்கல, எல்லாம் டியூப் லைட். நீ ஒரு மனுஷன், நீ மனுஷன், உன்கிட்ட மாம்சத்து நன்மை இல்ல. ஆமா சார், அப்ப தேவனை போல பரிசுத்தமா இரு. 7 படிகள். நம்ம என்ன உருவாக்கிட்டோம் தெரியுமா? சினிமா நடிகைகள். சபைக்குள்ளேயே சினிமா நடிகைகளை உருவாக்கிட்டோம். அவங்க தியேட்டர்ல இருக்கிறாங்க, இப்ப சபையில இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமென். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் உண்மையே சொல்றேன், ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரியணும். ஆமென். தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது அவன் தெரிஞ்சிருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவன் வித்து அவனுக்குள்ள இருப்பதனால அவன் பாவம் செய்யான். அவன் எப்படி பாவம் செய்ய மாட்டான்? அவனுக்கு 100% அவனுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லைன்னா, அவனுக்குள்ள வித்து இருக்கின்ற உத்தரவாதம் இல்லைன்னா எப்படி வந்து அவன் பாவம் செய்யாம இருக்க முடியும்? இந்த செய்தி, இது வந்து ஒரு செய்தி, பெராக்காவுடைய ஒரு செய்தி, அதை வந்து நீங்க சுமந்து கொண்டு போகணும். ஆண்டவருடைய சுவாசம்னா ஆண்டவருடைய ஆவியானவர், ஆண்டவருடைய ஆவியானவர்னா ஆண்டவருடைய வித்து, ஆண்டவருடைய வித்துனா அவருடைய ஜீன். மத்தேயு 1 நீங்க பார்க்கலாம். இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அவ்வளவுதான், ஆரம்பிச்சதே வம்சத்துல தான், வம்ச வரலாறு. அந்த ஆபிரகாம் வந்து அந்த வம்ச வரலாறுல வராரு. கத்தூரா, ஆகார், சாரா, ஜீனியாலஜில. சில நேரத்துல பைபிள் தெரியாம இருக்கிறது நல்லதுதான், ரொம்ப தெரியாம இருக்காங்க. அந்த வம்ச வரலாறுல வராரு. ஆமா, விபச்சாரி ஆகார் வர்றா, எல்லாருமே வர்றாங்க. ஏன் அப்படின்னா, இததான் தெய்வீகமும் அது மனுஷிகத்தோடு கூட இணைந்துருச்சு. அந்த மனுஷிகம் வந்து ஒரு தெய்வீகமா மாறும்படியாக ரபா ரபா ஷக்கத்தல ரபா சந்தல ரக்க ரப ரப. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, இந்த சாதாரண மனிதனிலே சங்கமமானிரே, இந்த சாதாரண மனிதனில் சங்கமமானிரே, சர்வத்தையும் தாண்ட சர்வ வல்லவரே, ஆமென், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, இந்த சாதாரண மனிதனிலே சங்கமமானிரே, சாதாரண மனிதனிலே சங்கமமானிரே. அவன் நீங்க இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்க அண்ட சராசரத்தை உருவாக்குனீங்க, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், நான் ஒரு சாதாரண மனிதன், நீங்க எனக்குள்ள அப்படியே சங்கமம் ஆயிட்டீங்க, ஒன்னா இணைஞ்சிட்டீங்க. அததான் நீங்க கிறிஸ்துமஸா கொண்டாட போறீங்க. இந்த சத்தியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலன்னா, நீங்க இந்த சத்தியத்தை வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க சொல்லி தரலன்னா உங்களுக்கு பிரியாணியே கிடையாது. நீங்க சின்ன ஓடை பார்த்திருக்கீங்களா? சின்ன ஓடை,
small river. சின்ன சின்ன ஓடை பார்த்துருக்கீங்களா? அது எல்லாம் ஒண்ணா போய் அது வந்து ஒரு சமுத்திரத்துல போய் இணையுது, சங்கமமாகுது. சின்ன சின்ன ஓடை இல்ல சின்ன சின்ன நதி அது வந்து போய் ஒரு பெரிய ஒரு கடலோட கலக்குது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கடலா மாறி சமுத்திரமாயிரும். நீங்க வந்து ஒரு இது வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்த நதி, அது வந்து நடுவில் இருக்கிறது வந்து மதுரையிலேருந்து வந்துச்சு, அந்த ஓரமாக இருக்கிறது வந்து ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்டு, உத்தரப்பிரதேஷ் வந்துச்சுன்னு அப்படிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல. எல்லாம் சமுத்திரம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஒண்ணு எல்லாம் ஒரே மாதிரி. ஆமென். ஒரே அலை தான், ஒரே கலர் தான், ஒரே வல்லமை. கபர சந்தலர் கபாபா, அதே சுனாமி. ஒரபா ஷக்கரபா ரசகதர மசியதரபட கதரபா. அந்த தெய்வீகம் அது மனுஷீகமா மாறிச்சு, மாம்சமாச்சு. அந்த மனுஷீகம் வந்து அது வந்து தெய்வீகத்துக்குள்ள நுழையும்படி ஆகுது. அது வந்து தெய்வீகமா மாறிச்சு. ஷபாலா மரகதோரா பரஷிகிரா மரபரபர. यीशु मेरा अर्पण किया, सब कुछ मेरा अर्पण किया. listen, கவனிங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்லாம் பாடாதீங்க. இவ்வளவு வருஷம் நீங்க அதே பண்ணிட்டு இருப்பீங்க. சில நேரத்துல பாருங்க, என்னுடைய வாழ்க்கையை எடுத்து அது ஆமென் ஆமென் இன்னைக்கு மட்டும் என் வாழ்க்கை எடுத்துக்கோங்க. 10 நாள் கழிச்சு 10 நாள் எப்படி வேணா வாழ்வே, 10 நாள் கழிச்சு பேராக்க வந்து திருப்பி இந்த பாட்டை பாடுவேன்னு பாடாதீங்க. வேதம் சொல்கிறது, நான் यीशु मेरा ஆண்டவரே अर्पण किया, என்னுடைய வாழ்க்கையை நான் सब அர்ப்பணிச்சிட்டேன். कुछ मेरा. எல்லாவற்றையும் நான் அர்ப்பணம் செய்கிறேன். Again, यीशु मेरा, அர்ப்பணிக்கிறேன். अर्पण किया. I have already given. सब कुछ मेरा अर्पण किया. ग्रहण किया, स्वीकार किया, ने मेरे घर बनाया. என்னுடைய வீடை வச்சு ग्रहण किया, ओ स्वीकार किया. आहा, ने मेरे घर बनाया. என்ன அற்புதமான பாட்டு பாருங்க. இயேசுவே, நான் என்ன அர்ப்பணிச்சுட்டேன் உங்ககிட்ட. ஆமென். எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட இருக்க எல்லாம் கொடுத்துட்டேன். என்னுடைய எல்லா மாம்ச பலவீனத்தோடு கூட. நாங்க இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா? எப்படி ஒரு மனிதனை மக்களை நேசிக்க வைக்கிறது எப்படி? அது என்ன தெரியுமா? எப்படி ஒரு சிங்கத்தை ஒரு வெஜிடேரியனா மாத்துறதுன்ற மாதிரி 7 படிகள் அப்படின்றத சொல்லி தரோம் பைபிள். அதைத்தான் நம்ம சபைக்கு மக்களை நேசி நேசி நேசி. நீ நேசிக்கலனா அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவர் தேவன் அன்பா இருக்கிறார். அந்த தேவன் உனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு 100% அது உன்னுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால நன்றி 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 நன்றி. ஓ, அப்ப அன்பு பாய்ந்து போக ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து A-ல-இருந்து Z வரைக்கும் அற்புதம் தான். ஒருத்தரை நேசிக்கணும்னா உங்களுக்கு அற்புதம் தேவை. அந்த ஆளை நேசிக்காம இருக்கணும்னாலும் உங்களுக்கு ஒரு ஆள் அந்த ஆளை நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கணும். இல்ல அதுவும் அற்புதம். ग्रहण किया, स्वीकार किया, मन में मेरे घर बनाया. ग्रहण किया, स्वीकार किया. आमेन. मन में मेरे घर बनाया. Listen, நீ
நீங்க வந்து என்னை ஏற்றுக்கொண்டுட்டீங்க. நீங்க என்னை அப்படியே அரவணைச்சிட்டீங்க. நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல நீங்க ஒரு வீடை வச்சுட்டீங்க. ग्रहण किया, स्वीकार किया, मन में मेरे मामा मामा घर बनाया, मन में मेरे घर बनाया, everybody say मन में எல்லாரும் சொல்லுங்க, मेरे என்னுடைய இருதயத்துல நீங்க உங்களுடைய வீடை மாத்திட்டீங்க. ये तन मन तन मेरा எல்லாம் ஆண்டவரே, मेरा प्रभु என்னுடைய பொண்ணு, यीशु என்னுடைய के எல்லாம் लिए இயேசுவுக்குதான். என்னுடைய சொத்து கிட்டு எல்லாம் अब मैं வாழ்வது நான் அல்ல, जीवित नहीं, கிறிஸ்து எனக்குள்ள இருந்து வாழுகிறார். वो मुझ में जीवित है. Everybody say இப்ப இப்போ நான் வாழல, இனி வாழ்வது. உங்க எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரியுமா? அடுத்த முறை வந்து ஹிந்தி செமினார், டிரான்ஸ்லேஷனே இல்லாம ஹிந்தி செமினார் வச்சிருவோம். कैसे हैं आप लोग? फास्टिंग प्रेयर कैसा था? लोग अच्छा खाना देते हैं साथ इवनिंग में। நல்ல சாப்பாடு தராங்களா உங்களுக்கு? खाना करके आप लोग फास्टिंग कर எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா? ग्रहण किया, स्वीकार किया, मन में मेरे घर बनाया, ग्रहण किया, स्वीकार किया, आमीन, मन में मेरे घर बनाया. See the prophetic ministry. தீர்க்க தரிசன ஊழியம் வந்து ரொம்ப சிக்கலான ஊழியம். நான் நெகமையா ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தேன். இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஆண்டவரே நெகமையாவும் கரையில் ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் சொல்கிறேன், அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு அர்ப்பணம். அப்போ ஏன் என்னை அனுமதிச்சாருன்னா, இல்லை எனக்கு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா மற்ற ஏதாவது ஒரு நேரத்தில் நான் அதை பேசுவேன். ये तन मन धन मेरा, मेरा प्रभु यीशु के लिए, अब मैं जीवित नहीं, वो मुझ में जीवित है. Can I tell you? அவன் சொல்லட்டுமா? இந்த ஒரு வரிய மட்டும், இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து. நீங்க உங்க வாழ்க்கைய எனக்குள்ள இருந்து வாழ்றீங்க, என் மூலமா வாழ்றீங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் நான் சொல்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அது நீங்க தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை உங்களுக்குள்ள இருந்து வாழ்றீங்க. நீங்க நேசிக்கிறீங்க, அவர் உங்க மூலமா நேசிக்கிறார். நீங்க பேசல, அவர் உங்க மூலமா பேசுறார். நீங்க பார்க்கல, அவர் உங்க மூலமா பார்க்கிறாரு. நீங்க தொடலைங்க, அவர் உங்க மூலமா தொடறாரு. ஆமென். நீங்க நடக்கலங்க, அவர் உங்க மூலமா நடக்கிறாரு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேத வாசிக்கிறது கூட நீங்க வாசிக்கிறதுல அவர் உங்க மூலம் வாசிக்கிறார். அப்பதான் வெளிப்பாடு வருது. நீங்க வந்து போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு நாள் போர் அடிக்காது உங்களுக்கு, நல்ல ஜோராயிருவீங்க. ஜபம் கூட எப்படி 7 மணி நேரம் ஜபிப்பது? கதவை சாத்து, முட்டி போடு. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தேங்க்யூ படு. தேங்க்யூ எல்லாத்தையும் அவர் செஞ்சதான் ஞாபகம். ஆண்டவரே எனக்கு 10 பிள்ளை கொடுத்தீங்க, நன்றி. அப்புறம் தேசத்துக்கா ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதிங்க.
Bless India. பிளஸ் இந்தியா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னொரு அளவு இருக்கு ஜெபத்துல. நீங்க போறீங்க, அவர் ஆளுகை செய்றார். ஆமென், ஆமென். நீங்க அழுகுறீங்க, நீங்க கத்துறீங்க, நீங்க சத்தம் போடுறீங்க, நீங்க அதிகாரத்தை எடுக்கிறீங்க, நீங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிக்கிறீங்க, வெளியே வர்றீங்க, நீங்க சொல்றீங்க நன்றி இயேசுவே, நீங்க என் மூலமா ஜெபம் பண்ணீங்க. ஆமென். ग्रहण किया किया मन में मेरे घर बनाया, ग्रहण किया आहा स्वीकार किया मन में मेरे घर बनाया। अब मैं जीवित See, when somebody speaks against யாராவது உங்களுக்கு விரோதமா பேசுனாங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? அவங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, இனி வாழ்வது நான் அல்ல. वो मुझ में जीवित है। அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. Ayyo, ஐயோ, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து யுத்தத்தின் வாழ்க்கை. நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து யுத்தம் தான். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ நீங்க சாகிற வரைக்கும் நிச்சயமா அங்க யுத்தம் இருக்கதான் செய்யும். beginning till end. ஆரம்பத்துல இருந்து முடி வரைக்கும் நெகேமியா சொல்லப்படுது. பாதி வரைக்கும் வந்துச்சு அந்த கட்டடம். உடனே இனி சத்துருக்கள் அதிகமா பெருகிட்டாங்க. அது முடிச்ச பிறகு கூட அவங்க சொன்னாங்க வாங்க நம்ம ஓன்ல பேசணும். அவங்க சொன்னாங்க ஓ நோ, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. This is there. இது அங்க இருந்துட்டு தான் இருக்கும். But when you do, ஆனா நீங்க யுத்தத்தை செஞ்சுக்கும் போது முதல் ஸ்டேஜ்ல உங்க கதை முடிஞ்சிருச்சு. when you say, நீங்க மட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே யுத்தம் என்னுடைய யுத்தம் அல்ல, அது கர்த்தருடைய யுத்தம். ஆமென். மரபா ஷக்கரபர், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. people wrote against me. மக்கள் வந்து ஆரம்ப நாட்கள் என்னுடைய ஊழியத்தில் எனக்கு விரோதமாக எழுதினாங்க. ஒரு பாஸ்டர் வந்து 500 லெட்டர் எழுதினாரு. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய தலைவர்களுக்கு எழுதினாங்க. எசேக்கியாவோட உபதேசம் வந்து ஒரு கள்ள உபதேசம்னு எழுதினாங்க. நான் வந்து எதுவுமே பதில் கொடுக்கல, நான் அதை பேசவே கிடையாது. நான் வந்து டாய்லெட்டில் போய் கதவை சாத்திட்டேன். ஆண்டவரே அது எனக்கு விரோதமா இல்லை, அது உங்களுக்கு விரோதம்னு சொல்லிட்டேன். இந்த ஊழியம் வந்து என்னுடைய ஊழியம் அல்ல, அது உங்களுடைய ஊழியம் நான் சொல்லிட்டேன். நான் வந்து ஊழியம் வந்து பாடுபட்டுச்சுன்னா நீங்க தான் வந்து உங்களுக்கு தான் இழப்பு, நான் தூங்கிட்டு இருப்பேன்னு சொன்னேன். அந்த ஒரு யுத்தம் பாருங்க. நெகேமியா ஒவ்வொரு முறையும் They spoke. ஓ அவர்கள் பேசினார்கள், ஆனால் நாங்கள் ஜெபித்தோம். Everything. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் அப்படிதான் இருக்கும். Beats மக்களை அடிச்சிட்டான், தாடியை பிடிச்சி இழுத்து பிச்சு போட்டான். மக்கள் வந்து தப்பா மற்ற பொம்பளைகளை வேற இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எதிராக கல்யாணம் பண்ணும்போது அவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறா பாருங்க. நம்ம மறைச்சு வச்சிருவோம்ல, அடிச்சோம்னா என்னைக்குமே சொன்னாரு, நான் அவங்கள அடிச்சேன், அவங்க முடியை பிடிச்சி இழுத்தேன், அவங்கள வெளியே துரத்தினேன், எல்லாவற்றையும் தூக்கி போட்டேன். ஆண்டவரே நான் என்ன பண்ணேனோ அதை நினைத்தருளும்ன்றா பாரு. not one time. ஒரு தடவை இல்ல, He said, hey, அவ சொல்ற ஏய் Sabbath day, don't ஓய்வு நாள்ல வந்து நீங்க ஆலயத்துக்கு வரக்கூடாது, நீ வந்தா என் கையை தூக்கி கணத்திலே போடுவேனார். கதவை சாத்து வெளியே துரத்த அவங்கள. ஆண்டவரே ஆண்டவர் நான் செய்ததை நினைத்தருளும், எனக்கு நீங்க பலன் கொடுங்க அப்படின்றாரு. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நெகேமியாக்கு ஆண்டவர் நெகேமியாவும் அவங்க ரெண்டா இல்ல, எல்லாம் ஒண்ணா இருந்துச்சு. நீங்க உங்களுடைய தேவனோடு கூட உங்களை இணைந்திருக்குங்க, அதை மட்டும் நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னா, ஒவ்வொரு சுவாசம் நீங்கள் சுவாசிக்கும் போது அதை நீங்கள் அப்படி அதை உணர்ந்தீங்க வச்சுக்கோங்களேன். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் உட்காந்து யோசிக்கும் போது அந்த எண்ணங்கள் கூட நீங்கள் ஆண்டவருடைய எண்ணங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுவீங்க. தேவனுடைய எண்ணத்தோடு கூட ஒன்றா இருப்பீங்க, அந்த அளவுக்கு ஒன்றா வெளிப்படுவீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது வேசியோடு இணைந்திருக்கிறவன்
ஏன் அவன் அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு ஒரு பரிசுத்த வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அந்த ஒப்பிடுதல் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு காமிச்சிருக்கிறார். வேசியோடு இசைந்திருக்கிறவன் ஒரே மாம்சமாயிருக்கிறான், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாயிருக்கிறான். நீங்க ரொம்ப ஆழமா அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு நேரம் வரும், நீங்க அடிச்சீங்கன்னா ஆண்டவர் அடிக்கிற மாதிரி நீங்க தலைய பிடிச்சி முடிய பிடிச்சி இழுத்தீங்கன்னா பாஸ்டர் ட்ரை ஃபர்ஸ்ட் பிரகாஷ் ட்ரை பண்ணுங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனா நீங்க சொல்லுங்க, சார் நான் இல்ல சார். நீங்க எல்லாமே பல தலைவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். அவங்க அந்த உயரத்துக்கு வந்தது அவங்களுக்கு எப்போதுமே மக்களை காயப்படுத்த உடைப்பாங்க. நீங்க ஒரு தலைவனா இருந்தீங்கன்னா நீங்க யாரையாவது ஒருத்தர் காயப்படுத்தணும். நீங்க நினைச்சு பாருங்க, எல்லா திங்ஸையும் தூக்கி வெளியே போட்டுறான் நெகேமியா. முடிய பிடிச்சி இழுக்கிறான். அவன் சொல்றான், முடிய பிடிக்கிற எவ்வளவு பயங்கரமா இழுத்திருப்பான் பாருங்க. அது நெகேமியாவோட பலம் இல்லைங்க, அது தேவனுடைய பலம். அவன் பாவத்தை அவனால பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னா ஆண்டவருடைய வெறுப்பு உங்களை நிரப்புது. நீங்க ஒரு ஆமா ஆமா திருட்டான்னா, ஆனா ரொம்ப நல்லா வச்சுக்கிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியும் அண்ணா, அவ விபச்சாரத்துல இருக்கிற ஆனா அண்ணா இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய உணர்ச்சி உங்களுடைய உணர்ச்சி அது ஒரே உணர்ச்சியா மாறிடுது. ஆண்டோட தரம் உங்களோட தரமா மாறுது. அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், அவங்க காயப்படுத்துறாங்களோ இல்ல நீங்க மீட்டிங் நடத்துற இடத்துல பாவம்னா பாவம் தான். ஏன்னா கிறிஸ்துவுக்கும் நீங்களும் ஒன்றா இணைஞ்சிட்டீங்க. அதில் விட்டு கொடுக்கறதே கிடையாது. ஏன் இதெல்லாம் அவங்க ஒன்னா மாறிட்டாங்க. அவன் ராஜாவுக்கு முன்பாக ஒரு நாளும் சோகமா இருந்ததில்ல. சில மக்கள் நினைக்கிறாங்க யார் அழுகுறாங்களோ அவங்க ரொம்ப ஒரு சோனாங்கிங்க. மெலான்கலினா என்ன தெரியுமா? அழுமூச்சின்னு அர்த்தம். ஏன் பார்த்தாலும் சோகமா இருக்கு. நான் யூடியூப்ல ஒரு நல்ல வளர்ந்தவர் கேரளாலேருந்து அவர் சொல்றாரு, மக்கள் சிரிக்கிறாங்க, நான் என்னுடைய பாரத்தோடு கூட சொல்றேன், ஒரு கிறிஸ்தவன் சிரிக்கலாமா? ஐயோ, கிறிஸ்தவன் சோகத்துல தான் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அழுகிற வாழ்க்கை. நான் சொன்னேன், என்ன ஒரு உபதேசம் அப்பா இதுன்னு நினைச்சேன். அவங்க எப்படி சிரிக்க முடியும்? எல்லாரும் அழுதா ரிவைவல் வந்துச்சு சொல்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க, பிசாசு வந்துட்டான்றாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அழுமூஞ்சின்னு நினைக்கிறீங்களா? அவர் அழுக மட்டும்தான் முடியுமா? நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்குது ஆண்டவரை குறித்து. அதனால தான் அவரை நம்மளால் நேசிக்க முடியல. நம்மளால் அவரை நேசிக்க முடியல. நீங்கள் எப்படிங்க அவரை பார்க்க முடியும்? ஆண்டவரே, நான் உங்களை ஒவ்வொரு நாளும் அதிகமாக நேசிக்கணும் எப்படி நீங்கள் பாட முடியும்? இதோ எப்படிப்பட்ட அன்பு பிதாவானவர் உங்களுக்கு காட்டியிருக்கிறார் பாருங்க. நீங்க அவருடைய பிள்ளைகளாகும்படி அழைக்கப்படுவதனாலே அவர் எப்படிப்பட்ட அன்பு உங்க மேல பாராட்டியிருக்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருப்போம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் எனக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறாரு. என்னுடைய ஆத்துமா, என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய சுயசித்த வல்லமை, அது எல்லாம் கிறிஸ்து எனக்குள்ள இருந்து அப்படியே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நான் வேதத்தை வேற மாதிரி நான் பார்க்கிறேன்.
நான் வேதத்தை வாசிக்கும் போது wherever Jesus எங்கெல்லாம் இயேசு வருகிறாரோ I see my அங்கே என்னை நான் பார்க்கிறேன். Let me tell you, when you read Bible, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது a Pharisee came ஒரு பரிசேயன் வந்தான் to the temple ஆலயத்துக்கு. and he begged. அவன் தன்னுடைய மார்பிள் அடிச்சு கொண்டான். ஓ, கண்ணை ஏறெடுத்து பார்க்கலாம். உடனே சொல்லாதீங்க, ஆண்டவரே நான் இந்த பரிசேயன்னு சொல்லாதீங்க. நீங்க அப்படிதான் இருப்பீங்க சாகர வரைக்கும். ஒரு குஷ்டரோகி வந்தாங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தமா இருந்தால் அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்கெல்லாம் இயேசு வந்து தரிசனம் பண்ணாரோ அதுதான் நானு, அதுதான் என்னுடைய படம், My chief என்னுடைய வித்து. person is living. அந்த ஆள் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கலிலேயா நடந்தார், இப்பொழுது அவர் எனக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறாரு. நான் நடக்கும் போது அவர் நடக்கிறார். ஆமென். அந்த படத்தை பிடிச்சுக்கோங்க. Catch that picture. Next time when a husband irritates you, அடுத்த முறை ஹஸ்பண்ட் வந்து உங்களை எரிச்சல் பண்ணும்போது சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். கணவன் மனைவி மாமா அத்தை சூட்டு உறவு, அதெல்லாம் இந்த பூமியில சூட்டுனா மாம்ச உறவு. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாருமே புது சிருஷ்டிகளா இருக்கிறோம். அதனால தயவு செய்து அதை நீங்க அபிவிருத்தி பண்ணிக்கோங்க. நாம் அவருடைய சாயலாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நேரம் வருது, ஒரு காலம் வருது. ஆமென். ஆமென். அவருக்கு ஒப்பா இருப்போம். அப்படின்னா தேவ தூதர்களுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துடும். அவங்களுக்கு யார் கிறிஸ்துன்னு தெரியாது, அவங்களுக்கு யார் எசேக்கியான்னு தெரியாது. அவங்க அப்படி தேடுவாங்க, யார் அனிதான்னு தெரியாது, சுனிதா யாருன்னு தெரியாது. என்னது இது, சூட்டு போச்சு. ஆமென். கண்டுபிடிக்க முடியல. அவர் திருநெல்வேலியா, அவர் திருவள்ளாவா, இல்ல 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 ரெட்டியா, எதுவும் இல்ல, ரெட்டியும் இல்ல பாட்டியும் இல்ல. ஆமென். எல்லாம் 100% இயேசுவை போலவே இருப்போம். கண்ணு அப்படியே இருக்கும், வாய் அப்படியே இருக்கும், சிரிப்பு அப்படியே இருக்கும். ஆமென். அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம்.